ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெர்சன்டேஜில் இந்த பாப்புலேஷன் ரிலேட்டாக நிறைய சம்ஸ் வந்து கேட்பாங்க. ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வந்து 10,00,000 பேர் வந்து இங்கே டிப்ரிசியேஷன்னா மைனஸ் ஆகிறாங்கன்னு அர்த்தம், அதாவது குறையிறாங்கன்னு அர்த்தம். ஒரு ஸ்டேட்டோ இல்லை ஒரு சிட்டியிலோ ஏதோ ஒரு இடத்துல வந்து 10,00,000 பேர் வந்து கம்மியாகிறாங்க ஆண்டுக்கு 10% அப்படிங்கிறப்போ. ஸோ ஒரு 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். நான் சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பெர்சன்டேஜ் தான் நீங்கள் கண்ணால் பார்க்கணும். ஸோ அப்போ பெர்சன்டேஜ் நம்ம எப்படி போடலாம்? ஸோ 10/100ன்னு போடலாம். ஸோ அதை அப்போ எனக்கு சால்வ் பண்ணுறப்போ என்ன வரும் அப்படின்னா 1/10 அப்படின்னு சொல்லி வரும். இந்த மாதிரி பெர்சன்டேஜ் சம்மில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்கிறது பேஸு, இங்கே வந்து டிப்ரிசியேஷன் இருக்குங்க, அப்போ கம்மியாக இருக்குது. அப்போ இனிஷியல் வேல்யூ, இது ஃபைனல் வேல்யூன்னு வச்சுக்கலாம். ஸோ இனிஷியல் அதாவது ஸ்டார்டிங்கில் எனக்கு 10 இருந்தது, இங்கே வந்து ஒன்று கம்மியாக இருக்குது. ஸோ ஒன்று கம்மியானால தான் டிப்ரிசியேஷனால் கம்மியாக இருக்குது. இப்போ இது இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம 11 போடணும். இங்கே கம்மியானாலும் 9 போட்டுக்கலாம். இதை எத்தனை தடவை போடணும் அப்படின்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதே மாதிரி நீங்கள் 3 டைம்ஸ் வந்து இதை போட்டுக்கோங்க. 3 வருஷத்துக்கு இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1000 வரும், இங்கே வந்து 729 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து இனிஷியல், அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்தது. இது வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறது. அவங்க கொடுத்தது நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்ததை கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே 3 0 இருக்குது, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 0 இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை 1000ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ எனக்கு வந்து இப்போ முன்னாடி இருந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் வந்து இருந்திருக்கு. ஸோ அப்போ இப்போ நம்மகிட்ட கேட்குறதில்ல அதே மாதிரி நம்ம 1000 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு இதான். பட் பெர்சன்டேஜ் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். இதே மாதிரி அடுத்த சமயம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ நார்மலாக நம்ம பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/10 வரும். ஸோ நம்ம பிரித்தோம் அப்படின்னா இனிஷியல் ஃபைனல் பிரிக்கிறப்போ இங்கே வந்து நம்மளுக்கு 10 இருக்கும், இங்கே 11 இருக்கும், இங்கே 10 இருக்கும், இங்கே 11 இருக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு 100, இங்கே 121 வரும். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து இப்போ கொடுத்துருக்க ப்ரெசென்ட், அப்போ ப்ரெசென்ட்டுங்கிற இங்கே இருக்குது. ஸோ எனக்கு வந்து 54,450ன்னு சொல்லி இப்போ இவ்வளோ இருக்குது அப்படின்னா இதை வந்து எனக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அப்படியே ரிவர்ஸ்லேருந்து வாங்க. 54450 டிவைடட் பை 121 × 100. இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 45,000 அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, நான் அதை சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ அது என்ன மெத்தட் அப்படின்னா இதே சம், அதாவது இந்த சம்மில் வந்து 10 10 10ன்னு போட்டு 9 போட்டிருக்கும்ல, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10/9 × 10/9 × 10/9ன்னு போடணும். ஆக்சுவலாக நீங்கள் இதை இப்படி கீழே எழுதுறப்பல இப்படி போட்டு நம்ம எக்ஸின் வேல்யூ போட்டு ஸோ டேரெக்டாக இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து எழுதுனா போதும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை உல்ட்டா பண்ணீங்க அப்படின்னா ஆன்சரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இதே ஆன்சர் தான் இங்கே இருக்கும். நீங்கள் இந்த 2 மெத்தடில் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.